இப்போது இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு யூனிட்டோட சப்ளிமெண்ட்ரி ரீடிங் அதில் காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறாங்க, ப்ளஸ் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பேராகிராஃப் எப்படின்னா ஹிண்ட்டு கொடுத்துருவாங்க, அந்த ஹிண்ட்டை நம்ம டெவலப் பண்ணி எழுதணும். சரியா? இப்போ நம்ம அந்த காம்ப்ரிஹென்ஷனுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். புக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹூ ஆர் த இன்ஹாபிட்டன்ட்ஸ் ஆஃப் தி ஐலேண்ட்? அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஐலேண்டில் இன்ஹாபிட்டன்ட் அப்படின்னா வசிப்பவர்கள் யார். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்கன்னு நம்ம எழுதணும். ஸோ ப்ராஸ்பரோ யாருன்னா ஒரு வயதானவர், த ஓல்டு மேன், அண்ட் ஹிஸ் டாட்டருக்கு பேர் மிராண்டா. ஸோ அந்த ஹூ வேர் தி இன்ஹாபிட்டன்ஸில் ஹூக்கு மட்டும் நம்ம ஆன்சர் எழுதணும். அதுதான் அந்த ஆன்சரே. ப்ராஸ்பரோ, த ஓல்டு மேன் அண்ட் ஹிஸ் டாட்டர் மிராண்டா வேர் தி இன்ஹாபிட்டன்ட்ஸ் ஆஃப் தி ஐலேண்ட். இன்ஹாபிட்டன்ட் அப்படின்னா வசிப்பவர்கள். இப்போ ஹூக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மிச்சம் எழுதலாம், பட் அப்படி பழகக்கூடாது. நம்மளுடைய மெமரியை இம்ப்ரூவ் பண்ணணும். வாட் பவர்ஸ் ஃபஸ்ட்டு ஹூவில் கேட்டாங்க, இப்போ வாட்டில் கேட்குறாங்க. வாட் பவர்ஸ் டிட் ப்ராஸ்பரோ பொசஸ்? பவர் அப்படின்னா ஆற்றல். அவர்கிட்ட என்ன ஆற்றல் அவரிடம் இருந்தது? பொசஸ்னால் அவர்கிட்ட இருக்கக்கூடியது, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடியது என்னவோ அது பொசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ அந்த ப்ராஸ்பரோக்கிட்ட என்ன இருந்துச்சு திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர். ஸோ அவரிடம் மந்திர வித்தை கற்றிருந்தவர், மந்திர ஆற்றலை பெற்றிருந்தார். ஸோ மேஜிக் அப்படிங்கிற ஒன்று இருந்ததுன்னா அதை எழுதிடலாம். ப்ராஸ்பரோ பொசாஸ்டு மேஜிக் பவர்ஸ். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஹூ வாஸ் கேலிபன்? கேலிபன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யார்? வாட் வாஸ் ஹி எம்ப்ளாய்டு ஃபார்? ஸோ என்ன வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? பேசிவ் வாய்ஸில் இருக்கும். இப்போ கேலிபன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வாஸ் தி சன் ஆஃப் சைக்கோராக்ஸ். சைக்கோராக்ஸ் யார் அது நமக்கு தெரியாது. தி விட்ச்னா சூனியக்காரி. சைக்கோராக்ஸ் என்கின்ற சூனியக்காரியினுடைய மகன் கேலிபன். ஸோ இது மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு எழுதணும்னா ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் வாங்கலாம். ஹூ வாஸ் கேலிபன்? கேலிபன் வாஸ் த சன் ஆஃப் சைக்கோராக்ஸ். சைக்கோராக்ஸ் யாருன்னா த விட்ச், சூனியக்காரி. இப்போ இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா? கேலிபன் வாஸ் எம்ப்ளாய்டு லைக் ஏ ஸ்லேவ். அவ்வளோதான். ஸோ வாட்டுக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்லேவ். ஹி வாஸ் அப்பாயிண்டட் லைக் ஏ ஸ்லேவ். லைக்னா அதை போலா, ஸ்லேவ்னா அடிமை, அடிமையை போல அவர் பணியமர்த்தப்பட்டிருந்தார். ஸோ என்னென்ன வேலை பாருங்கள். டு ஃபெட்ச் வுட். ஃபெட்ச்னா கொண்டு வருதல், வுட்னா மரங்களை எல்லாம் கொண்டு வருதல். அண்ட் டூ த மோஸ்ட் லெபாரியஸ் ஒர்க். கடினமான வேலைகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். ஹூ வேர் ஆன் த ஷிப்? ஹவு வேர் தே ரிலேட்டட் டு ப்ராஸ்பரோ? ஸோ ஒரு கப்பல் இந்த கதையோடு தொடர்புடையது. அந்த கப்பலில் யாரெல்லாம் பிரயாணம் செய்தார்கள்? அவர்கள் ப்ராஸ்பரோவிற்கு என்ன வகையில் சம்பந்தம்? ஆண்டோனியோ, கோன்சோலா, ஃபெர்டினாண்ட் அண்ட் த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் வேர் ஆன் தி ஷிப். ஹூ வேர் ஆன் தி ஷிப்னு கேட்டாங்க, வேர் ஆன் தி ஷிப். மொத்தம் 4 பேர். ஆண்டோனியோ, கோன்சோலா, ஃபெர்டினாண்ட் அண்ட் த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஈஸி. அப்புறம் உறவுகளை சொல்லணும். ஆண்டோனியோ யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதர் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஆண்டோனியோ வாஸ் த பிரதர் ஆஃப் ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ அந்த தீவில் தனியாக வசிக்கிறார் இல்லையா, அவருடைய சகோதரன். கான்சோலா வாஸ் எ கைண்ட் லார்ட் அண்ட் ஹி லவ்டு ப்ராஸ்பரோ. கான்சோலோ என்பவர் ஒரு மந்திரி, அவர் ரொம்ப அன்பானவர், கருணை கொண்டவர். கைண்ட் அப்படின்னு சொன்னால் அன்பானவர். ஹி வாஸ் எ கைண்ட் லார்ட், ஒரு பிரபு, நிலப்பிரபு. ஸோ அவர் ரொம்ப அன்பானவர். ஹி லவ்டு ப்ராஸ்பரோ, ப்ராஸ்பரோ மீது ரொம்ப அன்பு செலுத்தியவர். தே வேர் ஆல் எனிமீஸ் டு ப்ராஸ்பரோ. இந்த கிங் நேப்பிள்ஸு, ஃபெர்டினாண்ட்
அவங்க ரெண்டு பேரும் என்ன வகையில் உறவுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எனிமீஸ் டு ப்ராஸ்பரோ, ப்ராஸ்பரோவுடைய எதிரிகள். அடுத்தது, how did Prospero raised a violent storm in the sea? கடலில் ஒரு கடுமையான புயலினை உருவாக்கினார் ப்ராஸ்பரோ. ஹாய், ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. ப்ராஸ்பரோ had raised a violent storm in the sea. இது வரைக்கும் நமக்கு கொஸ்டின்லேயே இருக்கும். எதுக்கு, ஏன் அப்படின்னா, டு ரீக் த ஷிப் ஆஃப் ஹிஸ் எனிமீஸ். ஷிப்பை உடைக்கிறதுக்கும், ஷிப்பை பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு. டு ரீக் த ஷிப் ஆஃப் ஹிஸ் எனிமீஸ். அந்த ஷிப்பு யாருக்கு சொந்தம்னா அவருடைய எனிமீஸ்க்கு. சரியா? ஏன்னா அந்த ஷிப்பு பாதிக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். அந்த ஷிப்பில் வந்தவங்க அவங்க எனிமீஸ். எதிரிகளுடைய கப்பல் பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ப்ராஸ்பரோ வயலண்ட் ஸ்ட்ராமை உருவாக்கினார். யார் அவர் எனிமியில்? ஆண்டனியோ, ஃபெர்டினாண்ட் அண்ட் த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ். 3 பேரும் எதிரிகள். அந்த 3 பேரும் அந்த கப்பல் உடைப்பதற்காக ஒரு புயலினை உருவாக்கினார். How did Miranda feel when her father raised the storm to destroy the ship? ஸோ மிராண்டாவுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு இருந்தது? அவருடைய தந்தை அந்த கப்பலை அழிப்பதற்காக அந்த புயலினை உருவாக்கிய போது மிராண்டா ஃபெல்ட் சேட். மிராண்டா வாஸ் ஏ குட் கேர்ள், ஷி வாஸ் ஏ கைண்ட் கேர்ள். அன்பு கொண்டவர், ஷி ஹேட் மெர்சி, கருணை கொண்டவர். ஆகையினால ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மிராண்டா ஃபெல்ட் சேட். ஃபெல்ட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், டிட் ப்ளஸ் ஃபீல். ஸோ ஹவு டிட் மிராண்டா ஃபீல்? டிட் வந்திருக்கு, ஃபீல் வந்திருக்கு, அதனால் நம்ம பாஸ்ட் டென்ஸு ஃபெல்ட்டு போட்டோம். ஸோ மிராண்டா ஃபெல்ட் சேட் திரும்பி அப்படியே கொஸ்டினில் இருக்கிறது தான். வென் ஹர் ஃபாதர் ரைஸ்டு தி ஸ்ட்ராம் டு டெஸ்ட்ராய் த ஷிப். அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் ஏரியல் ஆர்டர்டு டு டூ வித் த பீப்புள் ஆன் தி ஷிப்? ஏரியல்னால் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னாலும் பேராகிராஃபில் பார்த்துடலாம். ஏரியல் ஒரு நல்ல ஆவிகளின் தலைவர். அந்த ஏரியலுக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டது அந்த ஷிப்பின் மீது இருந்த மக்களுக்கு அல்லது பேசஞ்சருக்கு? ஏரியல் வாஸ் ஆர்டர்டு டு டார்மெண்ட் த இன்மேட்ஸ் ஆஃப் தி ஷிப். இன்மேட்ஸ் அப்படின்னா ஷிப்பில் பயணம் செய்தவர்களுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணுறதுக்கு, டார்மெண்ட் உருவாக்குவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறதா? கிவ் 2 reasons why Miranda was so concerned about Ferdinand. ஸோ ஃபெர்டினாண்டை பற்றி அதிகமாக ஒரு அக்கறை காட்டினார் அல்லது கவலைப்பட்டார் மிராண்டா. ஏன்? 2 காரணம் கூறுன்னு கேட்குறாங்க. ஃபெர்டினாண்ட் வாஸ் த செகண்ட் மேன் தட் மிராண்டா சா. மிராண்டா டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ. அந்த தீவில் 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் ப்ராஸ்பரோ, இன்னொருத்தர் மிராண்டா. மிராண்டா இது வரைக்கும் அவங்க அப்பாவை தவிர வேறு யாரையும் பார்த்ததில்லை. 2ஆவதாக பார்த்த மனிதன் ஃபெர்டினாண்ட். ஸோ ஃபெர்டினாண்ட் வாஸ் த செகண்ட் மேன் தட் மிராண்டா சா. அடுத்தது இது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் மேன். அந்த செகண்ட் மேனை நம்ம விவரம் கொடுக்குறோம், விவரிக்கின்றோம். தட் மிராண்டா சா. அடுத்தது, he seems a true one to her. ட்ரூ ஒன், உண்மையானவனாக அந்த பெண்ணுக்கு இவன் தோன்றினான். சீம்ஸ் அப்படின்னா அவனுக்கு தோணுது, அவனை பற்றி ஒரு அபிப்பிராயம் கிடைச்சிது. he seems a true one to her. he finished the task. டாஸ்க்னா கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை. ஃபினிஷ்டுனா முடித்து விட்டார். he finished the task which was given by her father. ஸோ ஒரு வேலை ஒன்று, அது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையில் ரிலேட்டிவ் கிளாஸ் தான். டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கை டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த டாஸ்க் யார் கொடுத்தா? ஃபாதர் கொடுத்துச்சா. விச் வாஸ் கிவன் பை ஹர் ஃபாதர். அடுத்தது, how did Prospero set Ferdinand a severe task to perform? பெர்ஃபார்ம்னா செயல்படுத்துவதற்கு, பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு, செயல்படுத்துவதற்கு ஒரு கடுமையான டாஸ்க்கு ஃபெர்டினாண்டுக்கு ப்ராஸ்பரோ கொடுத்தாரே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க.
செட்டுக்கு பாஸ்ட் டென்ஸும் செட்டு தான். ப்ராஸ்பரோ செட் எ சிவியர் டாஸ்க் டு ஃபெர்டினாண்ட். ஹொய் வந்தோடனே நம்ம 2 போட்டு எழுதுகிறோம். டு ஃபெர்டினாண்ட் வரைக்கும் கொஸ்டின்லேயே இருக்கும் பாரு. ப்ராஸ்பரோ செட் எ சிவியர் டாஸ்க் டு ஃபெர்டினாண்ட். ஏன்? டு டெஸ்ட் ஹிஸ் கான்ஸ்டன்சி அண்ட் ஹிஸ் லவ் டு மிராண்டா. 2 விஷயம். ஒரு டெஸ்ட், அவனுடைய நிலைத்த தன்மையை சோதிப்பதற்காகவும் மிராண்டாவின் மீது அவன் கொண்டிருக்கிற அன்பை சோதிப்பதற்காகவும் அவர் அந்த கடும் பணியினை ஃபெர்டினாண்டுக்கு கொடுத்தார். ப்ராஸ்பரோ செட் எ சிவியர் டாஸ்க் டு ஃபெர்டினாண்ட் டு டெஸ்ட் ஹிஸ் கான்ஸ்டன்சி அண்ட் ஹிஸ் லவ் டு மிராண்டா. அடுத்து ஒரே கேள்வி. ஹவ் வாஸ் கோன்சலா ஹெல்ப்ஃபுல் டு ப்ராஸ்பரோ when he left மிலன்? மிலன் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த சிட்டி. அந்த நேம் அந்த சிட்டியை விட்டு புறப்பட்ட பொழுது, வென் அப்படின்னா இந்த இடத்துல பொழுது, லெஃப்ட்னா மிலன் சிட்டியை விட்டு புறப்பட்ட பொழுது கோன்சலா எப்படி என்பதற்கு ஹவு, ஹெல்ப்ஃபுல் அட்ஜெக்டிவ். ஹெல்ப்ஃபுல்லாக ப்ராஸ்பரோவுக்கு இருந்தாரே எப்படி? கான்சலோ. கான்சலோ யாருன்னு அழகாக சொல்கிறாங்க. எ கைண்ட் லார்ட், அன்புடைய அன்பான ஒரு பிரபு. கான்சலா அன்பான ஒரு பிரபு, பணக்காரர். அவர் எப்படி உதவினார்னா, பிளேஸ்டு வாட்டர், ப்ரொவிஷன்ஸ், அப்பேரல் அண்ட் சம் புக்ஸ் இன் தி போர்டு. இந்த போட்டுன்னு வரணும். ஏடி போடுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. BOAT, டி கிடையாது, டி, போட்டு. ஸோ போட்டில் ரொம்ப நாள் பிரயாணிக்க ஆகணும் கடலில். அது போட்டு ஒரு செக்யூர்டு போட்டு கிடையாது, பாதுகாப்பான போட்டு கிடையாது. அந்த போட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு அத்தியாவசிய பொருள்களான ப்ரொவிஷன்ஸ், அப்பேரல்னால் துணிமணிகள். ப்ராஸ்பரோவுக்கு ரொம்ப புக்கு பிடிக்கும், அதனால் சம் புக்ஸ் இன் தி போட். டீ போட்டுக்கோங்க. தஸ், ஹவு வந்ததுன்னு வச்சுக்க, பை போட்டு எழுதலாம் அல்லது தஸ் போடலாம். தஸ்னா என்ன? இவ்வாறாக. ஹி வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு ப்ராஸ்பரோ வென் ஹி லெஃப்ட் மிலன். கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரியா? இப்போது நம்ம பேராகிராஃப் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ பேராகிராஃப். இது ஒரு கேரக்டர் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ரைட் ஏ டீட்டெயில்டு கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் ப்ராஸ்பரோ. பொதுவாக இந்த மாதிரி இது ஒரு பிளே, ஷேக்ஸ்பியரோட பிளேங்கிறதுனால கேரக்டர் கேட்பாங்க. நமக்கு ஹிண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம புரிஞ்சிட்டு எழுத வேண்டியதான். நேம் ஆஃப் த லெசன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், கொஞ்சம் மார்க் கொடுப்பாங்க. தி டெம்பஸ்ட். நேம் ஆஃப் தி ஆத்தர் சார்லஸ் லாம்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். அவருடைய கதைகள் ஷேக்ஸ்பியர்லேருந்து எடுக்கப்பட்டது. அது நேம் ஆஃப் தி ஆத்தர்னா சார்லஸ் லேம்ப், அவர் டேல்ஸ், அவருடைய டேல்ஸ். தீம். தீம் என்னென்னா ஃபர்கிவ்னஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். நமக்கு எல்லோரும் தப்பு செஞ்சால் திட்டுவாங்க. அப்படி தப்பு நமக்கு யாராவது கெடுதல் செய்தாலும் கூட நாம் அவர்களை மன்னித்து விடுவது தான் அன்பின் மிகப்பெரிய வடிவமாகும். அன்பின் மிகச்சிறந்த வடிவம் எது அப்படின்னு கேட்டால் மன்னிப்பு தான். அந்த கதையை பார்க்கலாம். ப்ராஸ்பரோ இப்போ கேரக்டர்னு கேட்டிருக்கார், அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராஸ்பரோ அந்த கதைக்கு என்ன மாதிரியான ஆள். ப்ராஸ்பரோ இஸ் த ரியல் ப்ரொட்டோகானிஸ்ட். ப்ரொட்டோகானிஸ்ட் அப்படின்னா கதையோட மெயின் கேரக்டர், ஹீரோ. கதையோட மெயின் கேரக்டர் இந்த ஸ்டோரி, இந்த ட்ராமாவில், இந்த பிளேயில் ப்ராஸ்பரோ தான். ஸோ அதனால் ப்ராஸ்பரோ இஸ் த ரியல் ப்ரொட்டோகானிஸ்ட். ஸோ அவருக்கு என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஹூ ஹோல்ட்ஸ் எ கிரேட் கண்ட்ரோல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி அதர் கேரக்டர்ஸ். ஹீரோனாலே அடுத்த எல்லா கேரக்டர்ஸ் மீதும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதாவது அந்த கேரக்டர்ஸை அவர் ஒரு தாக்கம் ஏற்படுத்துவார், ஒரு ஆதிக்கம் ஏற்படுத்துவார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஹீரோ. ஸோ ஹூ ஹோல்ட்ஸ் எ கிரேட் கண்ட்ரோல் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ், 2 வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ். இந்த கண்ட்ரோல் இன்ஃப்ளூயன்ஸே இவ்வளோ மிகப்பெரிய ஒரு அட்ஜெக்டிவ், எ கிரேட்.
யார் மீது? ஓவர் தி அதர் கேரக்டர்ஸ், மற்ற கதாபாத்திரங்களின் மீது ஒரு பெரிய கட்டுப்பாடும் இன்ஃப்ளூயன்ஸும் கொண்டிருந்தவர். அவர்தான் இந்த இதனுடைய மெயின் ரோல் ப்ளே பண்ணுறார் இந்த பிளேயில். அதனால் அவர் பேர் ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ இஸ் த ரியல் ப்ரொட்டோகானிஸ்ட் who holds a great control and influence over the other characters. இது கொடுத்துட்டோம். அவர் அன்பானவராக எப்படிப்பட்டவர், அவர் என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் எஸ்பெஷலி புக்ஸ் ஆஃப் மேஜிக். இது ஒரு கேரக்டர். படிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாண்ட் ஆஃப் ரீடிங், படிப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும். ஸ்பெஷலாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா எந்த புக்குன்னு கேட்டிங்கன்னா மேஜிக் தொடர்பான புக்கு, மந்திரம் தொடர்பான புத்தகங்களை படிப்பதோ அவருக்கு மிகவும் பிடிக்கும். ப்ராஸ்பரோ வாஸ் ஃபாண்ட் ஆஃப்னா லைக். ப்ராஸ்பரோ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் எஸ்பெஷலி புக்ஸ் ஆஃப் மேஜிக். ஸோ எப்படிப்பட்ட ஆள் தான்? ஹி வாஸ் சிம்பத்தட்டிக் மேன். அதுக்கான காரணங்களை சொல்லணும். சும்மா நம்ம சிம்பத்தட்டிக் மேன்னு சொல்லிட முடியாது. ஹி வாஸ் எ சிம்பத்தட்டிக் மேன். சிம்பத்தட்டிக்னா கருணை உள்ள மனிதன். எதை வச்சு கருணை உள்ள மனிதன் சொல்லனா, ஹி ரிலீஸ்டு த ஸ்பிரிட்ஸ் விச் வேர் இம்ப்ரிசன்டு பை சைக்கோராக்ஸ். கருணையுள்ள மனிதன் எதை வைத்து சொல்லலாம்? அவர் கருணை கொண்ட மனிதனாக இருந்த காரணத்தினால்தான் ஸ்பிரிட்டுனா ஆவிகள், நல்ல ஆவி, இந்த இடத்துல குட் ஸ்பிரிட்ஸ், நல்ல ஆவிகள், இந்த ஆவிகளை எல்லாம் இம்ப்ரிசன்ட் சிறை வைத்திருந்தார். யார்? சைக்கோராக்ஸ் என்ற சூனிய கிழாரி கிழவியின் மூலம் சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த நல்ல ஆவிகளை விடுதலை செய்தார். எனவே இவர் ஒரு இரக்கமுள்ள மனிதன். 3 கேரக்டர் சொல்லிட்டோம். ப்ரொட்டோகோனிஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ஃபாண்ட் ஆஃப் ரீடிங், சிம்பத்தட்டிக் மேன். ஏன் சிம்பத்தட்டிக் மேன்னு சொல்கிறோம்? ஹி ரிலீஸ்டு தி ஸ்பிரிட்ஸ் விச் வேர் இம்ப்ரிசன்டு பை சைக்கோராக்ஸ். அடுத்து அவருக்கு என்னென்ன நடக்குது, அவருடைய ரோலில் என்னென்னலாம் கிராஸ் ஆகுதுன்னு பாரு. ஹிஸ் பிரதர் ஆண்டோனியோ with the help of the king of Naples usurped the dukedom of Prospero. ஸோ ஒரு செயல், டியூக்டம் ஆஃப் ப்ராஸ்பரோவுடைய ஒரு சிறு நிலப்பகுதியை அவருடைய ஆட்சியில் இருந்தது. டியூக்டம் ஆஃப் ப்ராஸ்பரோ. உஷார்படன கைப்பற்றுதல், தவறாக கைப்பற்றுதல். ஸோ நேர்மையாக இல்லை, தவறான முறையில் ப்ராஸ்பரோவுடைய அந்த ஆட்சி பதவியினை கைப்பற்றினவர் யார்? ஹிஸ் பிரதர் ஆண்டோனியோ. ப்ராஸ்பரோவுடைய பிரதர் ஆண்டோனியோ. உதவி செய்தவருக்கு எப்படி கொடுத்துருக்கு பார். வித் த ஹெல்ப் ஆஃப் த கிங் நாப்பிள்ஸ் நாட்டு மன்னனின் உடன்கிறதுக்காக வித். இப்போ படித்து பாருங்கள். ஹிஸ் பிரதர் ஆண்டோனியோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் உஷார்பட த டியூக்டம் ஆஃப் ப்ராஸ்பரோ. அப்போ மிராண்டான்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்ன செஞ்சிச்சு? மிராண்டா வாஸ் ஹிஸ் ஒன்லி டாட்டர். இவருக்கு ஒரே ஒரு மகள் தான். ஹி வாஸ் அன் அஃபெக்ஷனேட் ஃபாதர். ஸோ எப்படிப்பட்ட அப்பா? மிகவும் அன்பான தகப்பனார், நல்ல தந்தை. ஸோ இப்போ ஒரு தந்தையாக, ஒரு இரக்கமுள்ள மனிதனாக, புத்தகம் படிக்கும் மனிதனாக, ஒரு கதாநாயகனாக அவர் இருக்கிறார். ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர். இப்போ அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் இப்போ தான் நம்ம அந்த கேரக்டரை ஸ்டடி பண்ண போகிறோம். ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர் வேர் ஃபோர்ஸ்டு டு ஃப்ளீ இன் ஏ ராட்டன் போட் அப்படின்னா ஒரு மோசமான படகில். ஃப்ளீ அப்படின்னு சொன்னால் பிரயாணம், கடலில் பயணிப்பதற்கு ஃபோர்ஸ்டுனா கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஸோ ஒரு மோசமான படகில் பயணிப்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். கட்டாயப்படுத்தினார்கள்ன்றதுக்கு இங்கிலீஷில் ஃபோர்ஸ்டு. யாரெல்லாம் போனாங்க அது மாதிரினா, ப்ராஸ்பரோ அண்டு ஹிஸ் டாட்டர் 2 பேரும் கட்டாயமாக நாட்டை விட்டு விரட்டப்பட்டு ஒரு மோசமான படகில் பயணிப்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த 2 பேரையும் இவென்ச்சுவலி அப்படின்னா இறுதியாக
they landed on an island. இறுதியாக அவர்கள் அந்த கடலில் பயணித்து ஒரு தீவினை அடைந்தார்கள். Prospero had spent his 12 years on the island. Prospero 12 ஆண்டுகள் இந்த தீவிலே வசித்தவர். 12 ஆண்டுகள் இந்த தீவில் தனியாக வசிச்சிருக்கார். He ordered Ariel, the chief of good spirits. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், நல்ல ஆவிகளை சைக்கோராக்ஸ் என்ற ஒரு சூனியக்காரி கிழவியிடமிருந்து விடுவித்தார். அந்த ஆவிகளின் தலைவன் இவருடைய நண்பன், அவரது பேர் ஏரியல். ஸோ அந்த ஏரியலுக்கு ஒரு உத்தரவிடுகிறார். He ordered Ariel, the chief of good spirits. புரியுதா? அதுக்கு என்ன பதவின்னா நல்ல ஆவிகளின் தலைவன். டு ரைஸ் எ ஸ்ட்ராம், ஒரு புயலினை உருவாக்கு என்று கட்டளையிடுகிறார். ஏன் புயல் உருவாக்க வேண்டும்? அந்த புயலானதுன்னு சொல்கிறதுக்கு தான் விச்சம். ரீக்ஸ் த ஷிப் ஆஃப் ஹிஸ் எனிமீஸ். அந்த புயலானது எதிரிகளுடைய கப்பலை சேதப்படுத்துவதற்கு. புரியுதா? ஸோ ஹி ஆர்டர்டு ஏரியல், த சீஃப் ஆஃப் குட் ஸ்பிரிட்ஸ், டு ரைஸ் எ ஸ்ட்ராம் which reeks the ship of his enemies. No harm was done to his enemies. ஸோ இவருடைய எதிரிகள் ஆண்டோனியோ, கிங் ஆஃப் நாப்பிள்ஸ், அவருடைய பையன் ஃபெர்டினாண்ட், இவங்க யாருக்குமே எந்த துன்பமும் நேரக்கூடாது. நோ ஹார்ம் வாஸ் டன் டு ஹிஸ் எனிமீஸ். கப்பலை மட்டும் சேதப்படுத்தணும், அவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. ப்ராஸ்பரோ ஃபெல்ட் ஹாப்பி. அடுத்து அவருடைய உணர்வு. ஸோ இந்த மாதிரி செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, ப்ராஸ்பரோ ஃபெல்ட் ஹாப்பி. ப்ராஸ்பரோ மகிழ்ச்சி அடைகிறார். எப்போதும் when Ferdinand, son of the king of Naples. ஃபெர்டினாண்ட் என்பது ஒருத்தருடைய பேர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நேப்பிள் நாட்டு மன்னனுடைய மகன். அவனும் அண்டு மிராண்டா இவருடைய மகளும் became closer to each other. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக பழகுவது, அதனை பார்த்த பொழுது ப்ராஸ்பரோ மகிழ்ச்சி அடைந்தார். Antonio, with tears and sad words of sorrow and true repentance, implored his brothers' forgiveness. ஸோ எல்லாம் கப்பல்லாம் உடஞ்சி போயிடுச்சு, இவங்களுக்கு கஷ்டம். அப்போது தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஆண்டனியோ தன்னுடைய சகோதரனின் மன்னிப்பை கோருகிறார். ஏன்னா இவங்க ஆண்டனியோ செய்த தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை மரணமடைய செய்வதற்காக அரசாட்சியை பறித்து கொண்டு கடலிலே அனுப்பினார் ஒரு மோசமான படகில். ஸோ அந்த தவறான செயலுக்காக ஆண்டனியோ மன்னிப்பு கேட்கிறார். எப்படி கேட்கிறார் என்றால், ஆண்டனியோ வித் டியர்ஸ் அண்ட் சேட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ, அழுத கண்களுடனும் துயரமான ஒரு வார்த்தைகள், வருத்தப்பட்ட ஒரு வார்த்தைகளுடனும், அண்ட் ட்ரூ ரெபென்டன்ஸ், உண்மையான வருத்தத்தோடும், இம்ப்ளோர்டு கெஞ்சி கேட்கிறார். ஹிஸ் பிரதர்ஸ் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பை கேட்கிறார். ஸோ இப்போ ஆண்டனியோ ப்ராஸ்பரோடைய கண்ட்ரோலில் இருக்கார். செய்த தப்புக்காக அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் ப்ராஸ்பரோ என்ன செஞ்சார் பார்க்கலாம். ப்ராஸ்பரோ ஹேட் ஆல் ரீசன்ஸ் டு டேக் ரெவெஞ்ச். ஏன்னா இப்போ ஆண்டனியோ தப்பிக்க முடியாது, ப்ராஸ்பரோவுடைய மொத்த கட்டுப்பாட்டில் இருக்கார். இப்போ அவருக்கு அவர் அந்த பழி வாங்குவதற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம். எல்லா கேப்பபிலிட்டிஸும் ப்ராஸ்பரோ கிட்ட இருக்குது, எல்லா தகுதியும் ப்ராஸ்பரோ கிட்ட இருக்குது டு டேக் ரெவெஞ்ச், பழி வாங்குவதற்கு. ப்ராஸ்பரோ ஹேட் ஆல் ரீசன்ஸ் டு டேக் ரெவெஞ்ச். ஸோ அனைத்து காரணங்களும், அனைத்து வகையான வழிகளும் இருக்கின்றன பழி வாங்குவதற்கு. ஆனால் அவர் செஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, he forgave all his enemies, but he forgave all his enemies. எல்லா எதிரிகளையும் அவர் மன்னித்து விட்டார், பழிவாங்காமல் மன்னித்து விட்டார். ஏன்னா மன்னிப்பு என்பது மிக வலிமையான ஒன்று.
Solomon forgiveness is the attribute of strong. ஸோ வலிமையுள்ளவர்களுடைய குணம் என்னவென்றால் முழுமையாக மன்னிப்பினை அளித்தல். செய்த தவறை எண்ணி ஒருவன் வருந்திவிட்டால் அவனுக்கு அளிக்கப்படும் மன்னிப்பு தான் மிகச்சிறந்த பனிஷ்மெண்ட்டுன்னே சொல்லலாம். சரி, அது தீர்வு தான், பனிஷ்மெண்ட்டுன்னு கூட கிடையாது. அவன் திருந்தினவனை போய் நம்ம அவனுக்கு தண்டனை கொடுக்கறது தேவையற்றது. பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறதே தப்பு தான். திருந்தணுங்கிறது தான் தேவை. திருந்திட்டான், அதுக்கப்புறம் அதை போய் பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் அவர் மன்னிப்பு வழங்கி விடுகிறார். அப்போ அவர் எப்பேற்பட்ட கேரக்டர், சூப்பர் கேரக்டர். ஸோ அதை தான் நம்ம சொல்லிட்டோம். சோல்மன் ஃபர்கிவ்னஸ் இஸ் தி ஆட்ரிபியூட் ஆஃப் தி ஸ்ட்ராங். வலிமையுள்ளவர்களின் குணம் முழுமையாக மன்னிப்பளித்தல். ஸோ இந்த பேராகிராஃபை ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும்.